அட்டகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute drive லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். வருகிற ஏப்ரல் 1 முதல் இந்தியாவில் புதிய வங்கி விதிகள் நடைமுறைக்கு வர உள்ளன. குறிப்பாக UPI ATM-இல் பணம் எடுத்தல், சேமிப்பு கணக்கு விதிகள், கிரெடிட் கார்டு போன்ற பலவற்றில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளது. இது வாடிக்கையாளர்களின் தினசரி பயன்பாட்டில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை விரிவாக பார்க்கலாம். ஏப்ரல் 1 முதல் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாத UPI கணக்குகளுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்கள் வங்கி பதிவுகளிலிருந்து நீக்கப்படும். உங்கள் தொலைபேசி எண் UPI செயலியுடன் இணைக்கப்பட்டு நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாவிட்டால் வங்கிகள் அதை தங்கள் பதிவுகளிலிருந்து நீக்கிவிடும். மேலும் கணக்கிற்கான UPI சேவைகள் இடைநிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களால் இந்த முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக ATM பரிவர்த்தனை கட்டணங்களுக்கான வழிகாட்டுதல்களை ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ளது. இதனால் பல வங்கிகள் தங்கள் ATM பணம் எடுக்கும் கட்டணங்களை திருத்தியுள்ளன. அதன்படி ATM-இல் ஒரு மாதத்தில் இலவசமாக கட்டணமின்றி பணம் எடுக்கும் எண்ணிக்கையானது குறைக்கப்பட்டுள்ளது. பிற வங்கிகளின் ATM-களில் பணம் எடுக்க மாதத்தில் 3 முறை கட்டணமின்றி இலவசமாக எடுக்கலாம் என்றும், அதன் பிறகு ஒவ்வொரு முறை பணம் எடுக்கும் போதும் 20 முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகை முந்தையதை விட அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. அதுவும் குறைந்தபட்ச இருப்பு தேவையானது நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களை பொறுத்து மாறுபடும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் அபராதம் விதிக்கப்படும். தற்போது இதுகுறித்து வங்கிகள் ஆலோசனையில் உள்ளதாகவும், மறுபரிசீலனை செய்யும் பட்சத்தில் வங்கிகள் இதுகுறித்து அறிவிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கி மோசடியை தடுக்க ரிசர்வ் வங்கி புதிய முறையை கொண்டு வந்துள்ளது. அதாவது 50,000 ரூபாய்க்கு மேல் காசோலைகளை வழங்கும் வாடிக்கையாளர்கள் பயனாளிகளுக்கு அவர்கள் வழங்கிய காசோலைகள் பற்றிய முக்கிய விவரங்களை மின்னணு முறையில் வங்கிக்கு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1, 2025 முதல் முக்கிய வங்கிகள் கிரெடிட் கார்டு விதிகளை திருத்தி வருகின்றன. SBI, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் போன்ற முக்கிய வங்கிகள் தங்களின் கோ-பிராண்டட் விஸ்டாரா கிரெடிட் கார்டுகளின் பலன்களை மாற்றுகின்றன. குறிப்பாக டிக்கெட் வவுச்சர்கள், ரெனிவல் பலன்கள் மற்றும் மைல்ஸ்டோன் ரிவார்ட் போன்ற பலன்கள் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ஆக்சிஸ் வங்கியும் ஏப்ரல் 18 முதல் இதேபோன்ற மாற்றங்களை செயல்படுத்தும். இதனால் அந்த வங்கியின் விஸ்டாரா கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்களை அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. பல முன்னணி வங்கிகள் தங்கள் ஆன்லைன் சேவைகளை அதிகரித்து வருகின்றன. அதுவும் பல வங்கிகள் தங்களின் வாடிக்கையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க AI சாட்போர்டுகளை பயன்படுத்துகின்றன. டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மிகவும் பாதுகாப்பானதாக்க பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் மற்றும் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளும் பலப்படுத்தப்படுகின்றன. மேலும் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஆன்லைன் மற்றும் மொபைல் பேங்கிங்கில் பல புதிய அம்சங்கள் சேர்க்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து பல வங்கிகள் தங்களது சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸ் மற்றும் பிக்சட் டெபாசிட்ஸ் வட்டி விகிதங்களை திருத்தி வருகின்றன. SBI, IDPI வங்கி, HDFC வங்கி, இந்தியன் வங்கி போன்ற முன்னணி வங்கிகள் வட்டி விகிதங்களுடன் FD டென்யூரிலும் மாற்றத்தை அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. புதிதாக கொண்டுவரப்பட்ட மாற்றங்கள் அனைத்தும் மக்களின் அன்றாட நிதி சார்ந்த பயன்பாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் மக்கள் மிகவும் கவனமாக நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக உள்ளது. அட்டகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute drive லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ்.